ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ ஒரு முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக. இது இந்த கல்யாண வீட்டில் நம்ம ஏதாவது விருந்துக்கு போனாலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த டைப்பில் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஜீரகம், கடுகு உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, இதை ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சுக்கணுங்க. தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு முட்டைக்கோஸும் கேரட்டும் நறுக்கி வச்சுக்கணும். அதை இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு வதக்கணும். உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு ஒரு பவுல், அரை பவுல் கிட்ட பாசிப்பருப்பை ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டோம்னா இது கூடயே நம்ம சேர்த்து போட்டு வேக வச்சிடலாம். ஊற வைக்கலைன்னா தான் அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இது கூடயே நம்ம சேர்த்து போட்டோம்னு வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தோம்னா அது கூட சேர்த்து போட்டிங்கன்னா வெந்துருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்குங்க. ஆல்ரெடி முட்டைக்கோஸ் கேரட்டில் அதிகம் தண்ணி தான் இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர்கிட்ட தண்ணி ஊற்றினா போதும். உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சுட்டு அந்த பருப்பு கூடயே சேர்ந்து முட்டைக்கோஸு கேரட்டு ரெண்டும் வெந்துருங்க. வெந்த பின்னாடி லாஸ்ட்டில் தேங்காய் துருவி வச்சு தேங்காய் போட்டு இறக்கிட்டோம்னா தேங்காய் திருவி போட்டு இறக்கிட்டோம்னா நம்ம இந்த விருந்தில் கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம்ல, ஒரு முட்டைக்கோஸ் பருப்பு தேங்காய் இதெல்லாம் வச்சுருப்பாங்க சைவ சாப்பாடில். அந்த டேஸ்ட்டில் இந்த முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிருங்க. இப்போ தேங்காய் போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு இறக்கிற வேண்டியதாங்க. இறங்குனா நம்மளுக்கு சுவையான முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. நான் பாருங்கள், கலரு, ஸ்ட்ரெச்சரு எல்லாமே அப்படி இருக்கா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க. ஓகேங்க, பாய்ங்க.